அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பு ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். ஸோ இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி. ஸோ அந்த உன்னதமான ஹனுமந்தனிடம் இருந்து நாம் பெற வேண்டிய அருள் ஆசிகள் நிறைய இருக்குது. அவர் என்றைக்குமே தன் மூச்சாக சுவாசித்தது வாயுபுத்திரன் ராமநாமத்தை மட்டுமே. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹனுமனை பற்றி. இங்கே நான் ஒன்றும் புதுசாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ஸோ இன்றைக்கி அவரோட அருளாசியால் நமக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க வராருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஹனுமனோட கைடன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்பெஷலி இன்றைக்கி பௌர்ணமின்றதால பிங்க் மூன் அதை இன்றைக்கி உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் மணி விஷயமாக ஏதாவது சொல்ல விரும்புகிறாங்களா அப்படின்ற ஒரு மூன் ஆரக்கல் டெக்லேருந்து தான் நம்ம இன்றைக்கி ஸ்பெஷல் மெசேஜ் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷஃபில் பண்ணி 2 செட் கார்டு எடுத்தாச்சு. செட் 1 செட் 2 உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன தோணுதோ அந்த கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் குழப்பங்கள் இருந்தால் ஹனுமனை வேண்டிட்டு அதில் எனக்கு நல்ல முடிவு வேணும், நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும்னு சொல்லி ஒரு குட்டி ப்ரேயரும் வைங்க. சரி வாங்க இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். செட் 1க்காக எடுத்து வச்சுருக்க கார்டில் இருந்து ஹனுமான் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ செட் 1க்கு இதான் நான் சொன்ன கார்டு. ஸோ இவங்க ஸ்பெஷல் மெசேஜாக உங்களுக்கு பௌர்ணமி நிலவு என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நிறைய சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது உங்களுக்குள்ளே. ஏதோ ஒரு வகையில் சாதிக்கணும். நிறைய கனவுகள் மூலயமா உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்து நீங்கள் மீள முடியாமல் தவிச்சிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் பாஸ்டில் நடந்த விஷயம் இன்னி வரையுமே உங்களை நிம்மதி இல்லாமல் செய்யுது. நீங்கள் தூங்குறதே ரொம்ப ரேராக இருக்குது. அப்படியே மீறி தூங்கினாலும் நிறைய கனவுகள் உங்களை துரத்திக்கிட்டே இருக்குது. அந்த விஷயம் உங்களால் விட்டு விலகவும் முடியல. அதை எப்படி கடந்து போகணும்னு தெரியல. ஒரு விதமான குழப்பத்துக்கே ஆட்பட்டு இருக்கீங்க. அண்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த நெக் பெயின், ஷோல்டர் பெயின்லாம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் கடும் உழைப்பாளி தான். உங்களுக்கு நிறைய இப்போ ஹீலிங் தேவைப்படுது. உங்களுடைய திறமைகளை காமிக்கணும். உங்களுடைய உழைப்பு அந்தளவுக்கு போடுவீங்க. நீங்கள் உங்களுக்கு முன்னேறத்துக்காக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் இழக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு கூட நீங்கள் அவ்வளோவா நேரத்தை செலவிடுறதில்லை அப்படின்றது தான் இங்கே அனுமான் உங்களுக்கு சொல்கிற விஷயம். பிகாஸ் நீங்கள் நிறைய கஷ்டப்படுறீங்க. யாருக்காக கஷ்டப்படுறீங்க? உங்களுடைய குடும்பம், குழந்தைங்களுக்காக, உங்களுடைய உறவுகள் சார்ந்து தான். ஆனால் நீங்கள் இது எல்லாமே தனியாக சுமக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை உங்கள் அளவுக்கு வேறு யாரும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, பண்ண விட மாட்டேன், இது ஏன் கடமை அப்படின்னு சொல்கிற மன விதத்தில் நீங்கள் இதை செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் இங்கே உங்களையும் கவனிக்கணும், உங்கள் ஆரோக்கியத்தின் மேலேயும் நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான் உங்களுக்கு ஹனுமார் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பம் ரொம்ப அழகான குடும்பம். நீங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப திட்டவட்ட குடும்பம் அது. ஸோ நீங்கள் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கான வெகுமதிகள் நிச்சயமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள ஒரு சின்னதாக பிசிறு தட்டுது. அது எந்த விஷயம்ன்றதை நீங்கள் தான் யோசித்து அதை சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டு பெரியவங்களோட அனுகிரகம், ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ள நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் எதை பற்றினும் கவலைப்பட தேவையில்லை. ஐ திங்க் நீங்கள் பெட் லவராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சொந்தமாக வீடு இருக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. பட் நிச்சயமாக அதுக்கான வழிவகைகள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதான் இங்கே ஹனுமார் உங்களுக்கு கொடுத்துருக்க அழகான மெசேஜ். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு முடிஞ்சால் ஏதாவது வாயில்லா ஜீவனுக்கு உணவளிக்க பாருங்கள். ஸோ உங்களுடைய ஃபேமிலி கூட அழகாக இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எங்கேயாவது கோயிலுக்கு போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க. இல்லை ஏதாவது மூவிக்கு போகணும் அப்படின்னு தோணாலும் தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. தூங்கிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரேயர் வைங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், தியானம் பழகுங்க. எதெல்லாம் உங்கள் மனசுக்கு ஆறுதலாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க அப்படின்றதான் இன்றைக்கி ஹனுமான் உங்கள் கார்டுக்கு சொல்ல வந்த மிகப்பெரிய விஷயம். ஸோ இதை அனாவசியமாக விடாதுங்க. ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை தானே, போக போக பார்த்துக்கலாம் சொல்கிறதுலாம் நமக்கே பெருசாக பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போய் முடியும். அது நம்ம எப்படின்லாம் நமக்கு சொல்ல தெரியாது. அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் முதல்ல அக்கறை காட்டுங்க. உங்கள் உழைப்புக்கும் நிச்சயமாக பலன் இருக்குது. அதையும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. ஹீல் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கெல்லாம் போக பிடிக்குமோ, எதெல்லாம் பண்ண பிடிக்குமோ உங்களுக்காகவும் சில நேரங்கள் ஒதுக்குங்க. உங்கள் குடும்பத்துக்காகவும் ஒதுக்குங்க. உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக வாழணும்னா நீங்களும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்காக மாற்றிக்கணும். அப்படின்னும் போது தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஹனுமார் கொடுத்த மிகப்பெரிய கைடன்ஸ் அண்ட் பிளஸிங்கும் கூட. சரி, இந்த கார்டில் என்ன உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ட்ரை ஸ்பெல். ஸோ உங்களுக்கு ரொம்ப வறட்சியாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி தான் இருக்குது. உங்களுக்காக எழுதப்பட்டது எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயம் உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் சம்பாதிக்கிறது எதுவாக இருந்தாலுமே சரி, அதை கொஞ்சம் சேர்த்து வைங்க அண்டு இழுத்து பிடிங்க அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பிகாஸ் உங்களை அறியாமலே எந்த விஷயத்தில் செலவுகள் உங்களுக்கு கை மீறி போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டு வாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு பௌர்ணமி நிலவு
உங்களுக்கு கொடுத்த மெசேஜாக இருக்குது. ஸோ செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்காக ஹனுமான் மெசேஜாக உங்களுக்கு இதுதான் வந்திருக்கு. ஸோ காட் பிளஸ் யூ கைஸ். ஸ்ரீராம ஜெயம். ஸோ இந்த கார்டு பொருந்தினவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தலாம் தவிர்த்துருங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ கைஸ். ஸோ செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்காக ஹனுமார் என்ன மெசேஜ் கொடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மெசேஜ் நிலவு மெசேஜ் பொறுமையாக பார்ப்போம் என்ன வந்திருக்குன்னு. வா 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 செட் 2 நீங்கள் சரியான ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு ஹாப்பி நியூஸ் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே நடக்கணும்னு சொல்லி கூட நீங்கள் ஆசைப்படலாம். இல்லை ரொம்ப நாளாக உங்கள் ஃபேமிலியோடு ஏதாவது ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கலாம். அதுக்கான காலகட்டம் கூடிய சீக்கிரம் வரப்போது ஹனுமாரோட பிளஸ்ஸிங்கோட. சார் நீங்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அது நிச்சயமாக உங்கள் கைக்கு வரும். ஏன்னா உலகமே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ளே என்றைக்குமே நிறையவே இருக்குது. நீங்கள் இருக்கிற பாதையும் சரி, நீங்கள் எங்கேயோ ஒரு பயணம் மேற்கொள்ளணும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பயணம் விஷயமாக நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி கூடிய சீக்கிரம் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூடிய சீக்கிரம் உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. நீங்களே எதிர்பார்க்காதப்போ அந்த விஷயங்கள் மிகப்பெரிய கிஃப்டாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஹனுமார் ஆசீர்வாதங்களோட இன்னைக்கு அவருடைய ஹனுமன் ஜெயந்தி. அதுவும் அவர் உங்களுக்கு கொடுக்குற அழகான மெசேஜ். என்னை பொறுத்தவரை 2 கார்டுமே ஒரு ஃபேமிலி கார்டு வந்திருக்குன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது சாதிக்கணும், எதிர் ரீதியாவது நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னும் போது இந்த கார்டு வந்து நீங்கள் சீக்கிரமாக வெற்றி வகையை சுட போகிறீங்க. நீங்கள் ஒரு லீடர் மாதிரி இருந்து வழி நடத்த போகிறீங்க. உங்களுடைய பேச்சுக்கள்லாம் மற்றவங்க எடுத்துப்பாங்க. ஓகே இவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அவங்க யோசித்து தான் பேசுவாங்கன்னு சொல்லி உங்களை அவங்க அடையாளப்படுத்துவாங்க. ஆனால் நீங்கள் என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் சமநிலையாக இருக்கிறத மட்டும் மறந்துடக்கூடாது. நீங்கள் வந்து என்ன தான் யார் உங்களை எவ்வளோ புகழ்ந்தாலும் சரி, அதுக்காகவும் நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்க வேண்டாம். இத்தனை நாள் வந்து உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரங்களும் சரி, அதுக்காக மற்றவங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் எந்த கவலைகள் வேணாம். ஏன்னா நீங்கள் வெற்றி நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ண போகிற அந்த நேரம் வந்துட்டு இருக்கு. உங்களை சுற்றி பாருங்கள், 2 செலிப்ரேஷன். உங்கள் உறவுகள் ரீதியாகவும் சரி, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஆஃபீஸ் ஒர்க் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றி வாகை சூடுறதுக்கான நேரம் வந்தாச்சு. இனிமேல் உங்களுடைய கண் பார்வை அந்த பார்க்குற விதம்லாம் இருக்கு இல்லையா, அப்படி இருக்கும். செம்ம கட்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கார்டை பொறுத்த வரையுமே சரி, பெருசாக அவர் எந்த அட்வைஸும் கொடுக்கறதில்ல. என்னை பொறுத்தவரையும் நீ வெற்றியும் தோல்வியும் சமமாக பார்த்துரு, அது மட்டும்தான் உங்களுக்கு ஹனுமார் இன்றைக்கி கொடுக்குற மிகப்பெரிய அட்வைஸாக இருக்குமே தவிர மற்றபடி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எதிர்பார்த்தது அவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இங்கே ரெயின்போ 10 ஆஃப் கப்ஸ் அப்படின்னும் போது எனக்கு இந்த கார்டு பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. காட் பிளஸ் யூ கைஸ். செட் 2 சூஸ் பண்ணவங்க உண்மையிலேயே ஹனுமாரோட பிளஸ்ஸிங்ஸ் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பெருமாள் வழிபடுறவங்களா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஐம் நாட் ஷுர். இங்கே பாருங்கள், வா ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்டு வேறு உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய உள்ளுணர்வை தயவு செஞ்சு ரொம்ப கவனிக்கணும். அந்த உள்ளுணர்வு என்ன சொல்ல வருதோ அதை நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் என்ன ஒரு நோக்கத்துக்காக இதெல்லாம் நடக்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு அலைன் ஆக போது ஒரு மேஜிக் கூடிய சீக்கிரம் நடக்கும். ஸோ உங்களுக்குள்ள இந்த தாமரை மலர்ந்திருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள நிச்சயமாக சில விஷயங்கள் எல்லாம் வரப்போகுது. ஸோ செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்காக உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கார்டை சூஸ் பண்ணவங்களுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். இது புரிஞ்சிச்சுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ கைஸ்.